நீங்கள் படிக்காமல் இருக்கவனுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணால் பாஸ் ஆகிடுவானா அப்படின்னோம்னாக்க கிடையாது. நல்லா படித்தாலே பாஸ் ஆகிடுவோம். நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமாக எடுக்கணுன்னா கூட இந்த டிசம்பர் 30க்கு பிறகு எடுக்கிறப்ப லாபகரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி குரு வக்ரகதி அடையும் போது எப்படிப்பட்ட சுப பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரும் அப்படின்றத பார்ப்போம். குரு வக்ரகதி அடைதல் அப்படின்றது எப்படி? குரு பயிற்சிக்கும் மற்றொரு பயிற்சிக்கு நடுவில் குரு வக்ரம் அடைதல், வக்ர நிவர்த்தி அடைதல் அப்படின்றது ஒரு சம்பவம் நடக்கும் குருக்கு. அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா சூரியனை மையம் பண்ணி தான் இந்த வக்ரகதி அடைகிறதும் வக்ரகதி நிவர்த்தி அடைகிறதும் சூரியனோட மூமெண்ட்டை வச்சு. அதாவது குரு இருக்கக்கூடிய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் நகரும் பொழுது கிட்டத்தட்ட மோரார்லெஸ் 120 டிகிரி வரும். அதாவது 5ல் வக்ரகதி ஏற்பட்டு வக்ர நிவர்த்தின்றது குருக்கு 9ஆம் இடத்துல சூரியன் வரப்போ வக்ரகதி நிவர்த்தி ஆகிடும் குரு. அதாவது குருவை பொறுத்த வரைக்கும் சூரியன் லெஃப்ட்டும் ரைட்லேயும் 5 ராசிகள் இருந்தாங்கன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட இப்போ ரிஷபத்தில் குரு இருக்கார். கன்னியில் சூரியன் வரப்போ, அதாவது அக்யூரஸியாக 120 டிகிரின்னு எடுத்துக்க முடியாது, அந்த ராசிமான அளவுகள்ன்றது கூட குறைச்ச ராசிகளுக்கு வரும். அதன் அடிப்படையில் ஹஸ்தம் 4ஆம் பாதத்தில் நுழையிறாரு சூரியன். நுழையிறப்ப உங்களுக்கு குரு வக்ரகதி அடைஞ்சிறாரு. வக்ரகதி அடைஞ்சிடறாரு அப்படின்னம்னாக்கா கிட்டத்தட்ட தன்னுடைய சுய பலத்தை அவ்வளத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல யார் இது வரைக்கும் குரு எப்படிப்பட்ட பலாபலங்களை தந்துகிட்டு இருந்தாரோ, சுப பலன்களை தந்துகிட்டு இருந்தாரோ அதை அப்படியே தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல அவருடைய கேரியர் யார் டுக்கோர் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப சூரியன் தான் அதை டுக்கோர் பண்ணிவிட்டு அவருடைய வழியாக தான் இவர் குருவை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ குருவோட பலாபலன்கள் இது வரைக்கும் இருந்ததை விட மாறுபாடான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பர்த் சார்ட்லேயே உங்களுக்கு குரு வக்ரம், அதாவது குருன்னு போட்டு வான்னு போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க. அல்லது இங்கே ஆங்கிலத்தில் இருந்துச்சுனாக்கா ஜூபிட்டர்னு போட்டு ரிவர்ஸ்ன்னு போட்டு 6 போட்டிருப்பாங்க. ரிவர்ஸ் எல்லாம் எந்த பிளானட்டும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் அதாவது அவருடைய சுப பலன்கள் எதுவாக இருந்தாலும் இதுவரைக்கும் எப்படி கொடுத்துட்டு இருந்தாரோ அதை அப்படியே மங்கச் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அசுப பலன்கள் மங்கி போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுப பலன்கள் மங்கி போனால் அது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக மாறும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தார்னா மட்டும் நிச்சயமாக பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் கூடுதலான நன்மைகள் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த தருணத்தில் எப்படி குரு எந்த நாளில் வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அக்டோபர் 9ஆம் தேதி வக்ரகதி ஏற்பட்டு அதே மாதிரி பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது சூரியன் மகரத்தில் திருவோணத்தில் வரப்போ வக்ரகதி நிவர்த்தி அடைகிறார் குரு. அப்போ குரு அப்போ தான் அதுக்கப்புறம் ரியல் அவருடைய ஆக்டிவிட்டீஸுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் தான் இருப்பார். அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு சோர் பண்ணிடுவார். அதாவது அந்த இடத்துக்கு அந்த ராசிக்கு பயணப்பட்டுருவார். இப்போ இந்த 5 மாத காலங்கள், 5 மாதங்கள்ன்றது கிட்டத்தட்ட மோரலெஸ் 4 மாதங்கள் தான் வரும். 118 நாட்கள் தான் வருது. 4 மாத காலங்கள் குரு வக்ரகதியிலேருந்து பலாபலன்களை தருவார். அப்போ இந்த இடத்துல குரு வக்ரகதியில் இருந்து பலாபலன்களை தர்றப்ப எப்படிப்பட்ட சுப பலன்கள் வரும் அப்படின்னு பார்க்குறப்ப சூரியன் தான் இதில் மேஜர் பிளேயர். இப்படிப்பட்ட தன்மையில் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த வக்ரகுரு தரும் அப்படின்னம்னாக்கா, உங்கள் ராசியிலே குரு இருக்கிறது ஜென்ம குரு அட் ப்ரெசன்ட் 1 இயராக நியர்பை ஓடிட்டுருக்கு. 2ஆம் இடத்துல அந்த டைம் ஆஃப் பீரியடு வக்ரகதி அடையிறப்ப உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் சூரியன் இருக்கார் சந்திரனுடைய சாரத்தில். கேதுவும் சந்திரனுடைய சாரம், புதனும் செவ்வாயோட சாரம். செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் ராசி ரீதியாக அம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த புதனும் அதே இடத்துல வர்க்கோத்தமாக அடைவார். ஏன்னாக்கா சித்திரை 2 அப்படின்றது புதன் வர்க்கோத்தமும். அப்போ புத்தி தெளிவான தன்மையில் இருந்தால் கூட இந்த 8ன்றது எப்போவுமே 8-5 கனெக்ட் ஆனாலே 8-5 அப்படின்றது என்னன்னாக்கா கனெக்ட் ஆனாலே உங்களுக்கு பிரச்சனைன்றது ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பிரச்சனை அப்படின்னம்னா யாரோட பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மேஜர். ஏன்னாக்கா 7 கூடையவன் செவ்வாய் 8-11 கூடைய சாரம் பெற்று தான் உங்களுக்கு 2லே இருக்கார். அவர் 8 கூடைய சாரம் பெற்றாருனாக்கா அந்த சாரம் பெற்றாலும் இப்போ இருக்கிற இடம் அந்த டைம் ஆஃப் பீரியடு 5ஆம் இடத்தை தான் அம்ச ரீதியாக இண்டிகேட் பண்ணுவார். அதாவது புனர்பூசம் 2 அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய ராசியில் விடும். அப்படின்றப்ப பவர்ஃபுல்லாக ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா 2லேருந்து 4ஆம் பார்வையாக அந்த 5ஆம் இடத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 8-5
கனெக்ட் ஆகி 2ல் இருந்தாலே ஒன்று திடீர் அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கணும். நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் சந்திக்காத, அதாவது எதிர்பார்க்காத தன்மையில் ஒரு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதேமாதிரி குடும்பத்துலேயும் குழப்பங்கள் அதிகமாக சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள். குடும்பத்தில் குழப்பம் இருக்கோ இல்லையோ, உங்களுடைய மனசில் குழப்பம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 5ஆம் இடத்துல புதன் அதே இடத்துல வர்க்கோத்தம மூலம் பெறதுனால உங்களுக்கு உண்டான கான்ஃபிடென்ட் லெவல்ன்றது அதிகமாக இருக்கும். கூட கேதுவும் சூரியனும் வேறு இருக்காங்க. அப்படின்றப்ப கேதுவும் சூரியனும் இருக்காங்கனாக்கா உங்களை காட்டிலும் நீங்கள் தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய உடன் பிறப்புகள்ன்றதை தாண்டி உங்களோட உறவினர்கள் மொத்தத்தில் நீங்கள் பெத்த குழந்தையாக இருக்கலாம், நீங்கள் கட்டின கணவனாகவோ மனைவியாகவோ இருக்கலாம், அவங்களால கூட நீங்கள் தனிமைப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது தனிமைன்னாக்கா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு நாளாக என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 4 கூடைய அதிபதி தான் உங்களுக்கு 5ல் போகிறாரு. அவரும் கேது அதாவது சந்திரசாரம் பெறாரு. அவர் சந்திரன்றது இந்த இடத்துல 3 கூட 8ல் போய் மறைகிறதுன்றது உங்களுடைய வாக்குகள் எங்கேயுமே எடுபடாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போயுமே எந்த பாவம் உங்களுக்கு 8ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளுதோ அந்த பாவங்கள்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல சந்திரன்றது 3 கூடையவர் கம்யூனிகேஷன் அப்படின்றபோது 8ல் போய் இருக்கிறது. சந்திரன் கேது சாரத்தில் தான் இருக்கார். கேது அதாவது 2ஆம் பாதம்ன்றது 2ன்றது அது அம்ச ரீதியாகவும் உங்களுடைய ராசியிலே தான் சந்திரன் இருக்கும். அப்போ இந்த இடத்துல மனக்குழப்பங்கள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ மனக்குழப்பங்கள் அதிகமாக வருது அப்படின்னம்னாக்கா ஒன்றுமே செய்ய வேணாங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 6 to 7 கிட்டத்தட்ட ஏர் கொஞ்சம் ஃப்ரீயாக அழகாக, அதாவது ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்கும், ஏரில் பொல்யூஷன் இல்லாத தன்மையில் இருக்கும். ஒரு ப்ரீத்திங் மட்டும் கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ப்ரீத் மட்டும் பண்ணுங்கள். நல்ல லாங் ப்ரீத்து. அதாவது எப்போயுமே ப்ரீத் எடுக்கிறதுன்றது வேறு, ஆனால் லாங் ப்ரீத்துன்றது கிட்டத்தட்ட நீங்கள் பிராணாயாம முறை இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய சிந்தை தடுமாற்றமும் சிந்தை குழப்பங்களும் சிந்தை வழி வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமே சிந்தை வழி பிரச்சனைகள்னாக்கா மனக்குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய நீங்கள் பேச்சு. இந்த இடத்துல 2ல் தான் செவ்வாய் இருக்கார். அவரும் 8-11 கூட குருவோட சாரத்தில் இருக்கார். இந்த இடத்துல செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது பகைப்பற்ற வீடு தான் அவருக்கு. அவர் அதே 5ஆம் இடத்தையும் அவர் 4ஆம் பார்வையாக பார்ப்பார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ மனக்குழப்பங்கள்ன்றத நீங்களே உருவாக்குறது அன்னில உங்கள் குடும்பமும் உங்களை சேர்ந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். யாருக்காவது குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் ஏதாவது பேச போய் அல்லது யாருக்காவது உங்களுக்காக பேசுகிறதுங்களோ இல்லையோ, உங்களுடைய கணவனுக்காக பேசலாம், உங்களுடைய மனைவிக்காக பேசலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக பேசலாம், உங்கள் குழந்தைகளுக்காக பேசலாம், உங்களுடைய காதலனுக்காக பேசலாம், உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அது பிஸ்னஸ் பார்ட்னருக்காக கூட பேசலாம். இதெல்லாம் பேச போய் நீங்கள் பொல்லாதவனா பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னாக்கா இந்த இடத்துல ரிஷபம் ராசின்றது வக்ர குரு அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்துருக்கிறது தான் இந்த குழப்பமே. எப்பவுமே கேதுவை பொறுத்த வரைக்கும் 5ல் கேது இருக்கா நல்லதா அப்படின்னம்னாக்கா நல்லதல்ல. அதுவும் சந்திரசாரம் பெற்ற கேதுவாக இருக்கார். சந்திரன் அட் ப்ரெசென்ட் 8ல் தான் இருக்கார். அப்போ சந்திரசாரம் எப்பவுமே கேது சந்திரன் சேர்க்கையோ இணைவோ பார்வையோ இருந்துச்சுனாக்க மனக்குழப்பங்களோ அதீதமான நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஒன்று 2 எக்ஸ்ட்ரீம் ஒரு தாட்ஸை தான் அது உருவாக்கும். அதாவது நினைவுகளையோ எண்ணங்களையோ தான் உருவாக்கும். ஒன்று 0 உருவாக்கிறோம் அல்லது 100 அப்படின்றத உருவாக்கிறோம். ஒன்று எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்த நீங்கள் அப்போ ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு மெய்ஞான ரீதியாக பிரபஞ்ச சக்தியை எப்படி அது மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதீதமான மூட நம்பிக்கைகளுக்குள்ளே உள்ள நுழையிற மாதிரி வாய்ப்புகள், அதாவது எதை கண்டும் பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்பட்டுரும். இப்படி இருந்தால் அப்படியோ அப்படி இருந்தால் இப்படியோன்ட்டு ஒரு கன்ஃபியூஸு இல்லாமல் ஒரு பயம் கலந்த ஒரு குழப்பமான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கிறோம். அப்போ நீங்கள் கொஞ்சம் என்னென்னா இந்த இடத்துல டீப் ப்ரீத் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெமெடின்னு கூட சொல்லலாம். பரிகாரம்ன்றது நான் சொல்ல மாட்டேன், எப்பயுமே நார்மலாக சொல்ல மாட்டேன்னாக்கா என்ன இருக்கோ அதை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம், அதுதான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்படின்றப்ப நீங்கள் படிக்காமல் இருக்கவனுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணால் பாஸ் ஆகிடுவானா அப்படின்னம்னாக்கா கிடையாது, நல்லா படித்தாலே பாஸ் ஆகிடுவோம். அதுபோல் என்னன்னாக்கா இந்த இடத்துல என்னென்னா நம்ம எப்படின்னாக்கா சிந்தை தடுமாற்றத்தை எப்படி சர்வைவல் பண்ண போகிறோம் அந்த டைம் பீயிங் அப்படின்றத இந்த 4 மாத காலங்கள். ஆனால் இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாறுதலை தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல முக்கியமாக இந்த 4 மாதத்தில் டிசம்பர் மாதம் கவனிக்கத்தக்க மாதமாக மாறும் உங்களுக்கு. ஏன்னா டிசம்பர் மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 பயிற்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். 2ன்றனாக ராசி ரீதியாக மாற்றங்கள் அடையாது, ஆனால் நட்சத்திர ரீதியாக மேஜராக மாறும். சந்திரன் கேது அப்படின்றத தாண்டி சூரியன் கேதுன்ற வந்துடும். சூரியன் கேது அப்படின்றப்ப உங்களுக்கு சூரியனாக்கா
உத்திரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கேது நுழையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாய்ப்புகள்னா என்ன, அந்த 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் கேது வந்து உத்திரத்துக்குள்ளே நுழையிறாரு. அப்போ உங்களுக்கு எனாமரஸ் சக்தி, எனாமரஸ் தைரியம், உங்களுடைய சுக ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 4ஆம் இடத்த கேது ஒரு தாயாருக்கு மட்டும் கொஞ்சம் சில தோஷங்களை உருவாக்குறதுக்கும் அல்லது சொத்து வழி கொஞ்சம் நீங்கள் விலகி இடப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் பேரில் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இடப்பெயர்ச்சின்றது இதை விட ஒரு நல்ல வண்டியோ நல்ல வாகனமோ நல்ல வீடோ மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படின்றப்ப ஒரு சுகபோக வாழ்க்கையில் நுழையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். அதுக்கு உண்டான அஸ்திவாரம் அந்த டைம் ஆஃப் பீரியடு போடப்படும். அதாவது நுழையிறதுன்றது அதாவது அவர் வந்து 4ஆம் இடத்துக்கு வரப்போ தான் சில நிகழ்வுகளை செய்வார். ஆனால் 4ஆம் இடமே அந்த இதுக்குள்ளவே அதிர்வுகளை உருவாக்கிடும். இதை விட பியூட்டி அப்படின்றது என்னன்னாக்கா, லாபஸ்தானாதிபதியான குருவோட ஸ்டாருக்குள்ளே சனி பிரவேசிக்கிறது டிசம்பர் 30. அப்போ லாபஸ்தானத்தில் அப்படின்றப்ப லாபஸ்தானன்றது உங்களுக்கு மீனம் தான். அப்போ அந்த ஸ்தானாதிபதி யாருன்னா குரு. அட் ப்ரெசென்ட் உங்கள் ஜென்மத்தில் தான் இருக்கார். அந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு அந்த ராசி பயிற்சி வரப்பவே குரு 2க்கு வந்துடுவார், அது வேறு. ஆனால் இந்த டைம் வந்து அதுக்குண்டான வைப்ரேஷனை ஆரம்பிச்சிடுவார் சனி. அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி பிரவேசம் பண்ணுறப்பவே கிட்டத்தட்ட 30ஆம் தேதி சனி பிரவேசம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். அப்படின்றப்ப எனாமரஸான ஒரு லாபங்கள், அப்போ ஏதாவது வண்டி வாகனமோ யோகம் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது இடப்பெயர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்போ மிகப்பெரிய அளவில் லாபங்கள் மறைமுக ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்போ. ஏன்னா இந்த இடத்துல சனி யாருன்னா உங்களுக்கு யோகாதிபதி. அவர் 8-11 அவரது குரு தான். 8-11 அட் ப்ரெசென்ட் உங்கள் ஜென்மத்திலே இருக்கார் வேறு. இப்போ இது நாள் வரைக்கும் ஒரு கடினமான ஜென்ம குரு, ரொம்ப கடினமான தன்மையில் என்னோடய லைஃப் எனக்கான முக்கியத்துவமே எதுவுமே இல்லை, எனக்கான ஐடென்டிட்டி எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ராகுல இருக்கிற வரைக்கும் தான் அவர் வந்து உங்களுக்கு எந்த விதமான பலாபலனையும் பாசிட்டிவாக பெருசாக தராமல் ஏதோ 10 ரூபா தர இடத்துல 2 ரூபா தர்றது, 4 ரூபா தர்றதும், அதேமாதிரி துக்கம் தரதா இருந்தால் மட்டும் 2 ரூபா தர இடத்துல 10 ரூபா தர்றதுமாக இருந்தார். அதான் நட்டமாகவோ துக்கமாகவோ ஏதோ ஒரு நெகட்டிவ் பலன்கள் மட்டும் கொஞ்சமாக தரணுன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக தர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தார். ஆனால் இப்போ என்னன்னாக்கா குருவோட ஸ்டாருக்குள்ளே புரட்டாதிக்குள்ளே நுழையிறப்ப பார்த்தீங்கன்னா 8-11 தான் வேலை செய்ய போகுது. அது சனி வேறு. அட் ப்ரெசென்ட் அந்த ராகுவும் அந்த இடத்துல உங்களுக்கு 11ஆம் இடத்துல தான் இருக்கார். ரியலான லாபங்கள், இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பங்குச்சந்தை ரிலேட்டடாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பர்சனாக இருந்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல எனாமரஸான ப்ராஃபிட் நீங்கள் பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 5, 8, 11 ப்ளஸ் இந்த யோகாதிபதியான சனியும் உங்களுக்கு அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி குருவோட ஸ்டாருக்குள்ளே நுழையிறது. அப்போ இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கணும், எவ்வளோ நாள் நீங்கள் ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்காத தன்மையில் எவ்வளோ நாள் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா அதிகபட்சம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான். அப்போ இப்போ வந்து அக்டோபர் 9, நவம்பர், டிசம்பர் கிட்டத்தட்ட ஒரு 40-50 டேஸு ஒரு 50 நாள் தான் நீங்கள் வந்து ஒரு கூலாக எதுவாக இருந்தாலும் வந்து வரட்டுமே பார்த்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறதோ அல்லது முக்கியமான முடிவுகள்ன்றதை காட்டிலும் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமாக எடுக்கணுன்னா கூட இந்த டிசம்பர் 30க்கு பிறகு எடுக்கிறப்ப லாபகரமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ என்னன்னாக்கா 8-5 தான் ஒர்க் பண்ணுதுன்றப்ப நீங்கள் எடுக்கிற முடிவுகளே நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதே சனி வந்து உங்களுக்கு குருவோட ஸ்டாருக்குள்ளே நுழையிறப்ப உங்களுக்கு எனாமரஸான உங்களுக்கு பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து திவ்ய அதிர்ஷ்டத்தின் யோகத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். ஏன்னாக்கா இந்த இடத்துல யோகம் அப்படின்றது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே கலந்து தர்றது குரு தான். உங்கள் ராசிக்கு பகை தான் அவர். பட் இருந்தாலும் இப்போ ராசிக்கு உங்களுடைய ஜென்மத்திலே இருக்கார். ஆனால் மிருகசீரிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7-12 கூடிய செவ்வாயோட சாரத்தில் இருக்கார். அதான் இல்லை இந்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம் அவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நட்சத்திர பரிவர்த்தனை சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் குருவோட ஸ்டாரில் செவ்வாயும் செவ்வாயோட ஸ்டாரில் குருவும் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்போ இந்த இடத்துல யோகம்ன்றது என்னன்னாக்கா நீங்கள் மறைமுகமான ஆதாயங்கள் நீங்களே எதுவுமே முயற்சி எடுக்காத தன்மையில் கூட சில பெனிஃபிட் அடைகிறதுக்கான வாய்ப்புகள். அதனால தான் பங்குச்சந்தையை உங்களுக்கு ரெஃபர் பண்ணேன். ஏன்னா அதில் நீங்கள் வந்து இன்ட்ராடேன்ற மாதிரி அதுக்கு இன்னும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணால் தான் இன்ட்ராடே பண்ணணும். மற்றபடி ஹோல்டிங்லேயே நல்ல ஒரு நெட் ரிசல்ட்டை நீங்கள் பெரிய அளவில் ×2 அதாவது ஒரு பங்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா நெக்ஸ்ட் இயர் அது இன்னொரு பங்காக மாறுறதுக்கான கிட்டத்தட்ட 100% லாபத்தை அதிகமாக அசால்ட்டாக நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா சுயதொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய சக்தி அப்படின்றது டிசம்பர் 30க்கு பிறகு தான் இருக்குது. அதாவது வக்ரகதியில் இருந்தால் கூட 30க்கு பிறகு சனியை சப்போர்ட் பண்ணிவிடுவார், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போன்றப்போ உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் உங்களுக்கு டிசம்பர் 30க்கு பிறகு இருக்குது. அப்படின்றப்ப இப்போ வந்து ஜென்மகுரு கிட்டத்தட்ட அதிகமான உடல்நலம்
சார்ந்த பிரச்சனைகள், மனநலம் சார்ந்த பிரச்சனைகள், இஷ்யூஸ் இருந்தால் கூட, ஆனால் இந்த எண்டிங்கே பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் எண்டே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகிட்டு, உங்களுக்கான முக்கியத்துவம், உங்களுக்கான தனித்துவமும், நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்ட ஃபெல்லோ அப்படின்னு மற்றவங்க உங்களுக்கான அடையாளத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் வாயாலே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள், உங்களுடைய பிரச்சனைகளை பெருசாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ அட் ப்ரெசென்ட் இந்த டைம் ஆஃப் பீரியடு செவ்வாய் 2ல் இருக்கிறப்ப நடக்கும். ஏன்னா அவர் செவ்வாய் 2ல் இருந்தாலும் அவர் 8 குடைய சாரம் பெறாரு. அப்படின்றப்ப உங்களுடைய பேச்சாலேயே பிரச்சனையை உருவாக்குறதுக்கான அப்போ சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்றது சைலண்ட்டாக இருக்கிறது ஒன்று, பிராணாயாம பயிற்சி, அதான் மூச்சு பயிற்சி செய்கிறது ஒன்று. இந்த 2 மட்டும் செஞ்சிங்கனாலே போதும். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்லையும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லையும், ஒரு குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருப்தியான ஒரு தம்பதிகளுக்குள்ள மன ஒற்றுமை வர்றதுக்கான வாய்ப்பும். இல்லைனாக்கா இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் அதிகமாக வந்து, கருத்து வேறுபாடுகள் நிறையா வந்து, சண்டை சச்சரவுகள், வீடே ரணகலமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை இப்போ உருவாக்கும். ஏன்னா அது உங்களுடைய வார்த்தைகளும் நீங்கள் அதாவது ஏதோ ஒரு ஞாபகத்தில் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த மாதிரி தன்மைகளை உருவாக்கி வச்சிடும். அதனால் நீங்கள் வந்து யார்கிட்டையும் அது அனாவசியமாக பேச்சு கொடுக்காம இருந்தாலே போதும். இன்னும் சொல்ல போனால் இது எல்லாத்துக்கும் பொருந்தி வந்தால் கூட உங்களுக்கு அதிகமாக இது பாசிட்டிவான விஷயமாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு தான் அது ரொம்ப ரொம்ப அப்ளிகபிளும் ஆகும். மற்றவங்களுக்கு எப்படியோ உங்கள் ராசிக்கு அதிகமான பேச்சுக்களால் மட்டும்தான் பிரச்சனைகள் பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப காமாக பெருசாக ரியாக்ட் பண்ணிக்காமல், வார்த்தைகளை பெருசாக விடாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வளமான எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான காலத்துக்குள்ளே நுழையிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. 2025 அத்தனையும் லாபஸ்தானத்தில் சனி பிரவேசிக்கிறது இன்னும் ஒரு 10 விட 11ன்றது இன்னும் அதிர்ஷ்டமான தன்மை. அது இண்டிகேஷன்ஸு உங்களுக்கு 30th டிசம்பரே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எப்பவுமே நம்ம ஜாதகம் வலிமையாக இருந்தால் தான் நம்முடைய சும்மா கேஷுவலாக நீங்கள் ப்ளே பண்ணால் கூட பெரிய அளவில் சைன் பண்ண முடியும். ஜாதகம் வலிமையற்ற தன்மையில் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம அழகான வாழ்க்கையை வாழ முடியும். வெற்றி தோல்வின்றது எதுவுமே கிடையாது. நம்ம எடுத்துக்கிற விதத்தில் மனநிலையில் தான் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுடைய ஜாதகம் இப்போ நான் இப்படி தான், நான் என்னோடய லெவல் இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்குள்ளே ப்ளே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து என்னோடய லெவல்லே வேறு மாதிரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நம்ம அதில் போய் ப்ளே பண்ணணும்னு நினச்சோம்னாக்கா அதுக்குண்டான அடிப்படை ஆதாரமே அற்ற தன்மையில் இருக்கும் பொழுது நம்முடைய ஜாதகம் நம்ம அதை அனுபவிக்கிறதுக்கு முடியாது. அப்போ என்னுடைய வரம்பு எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அதில் சர்வைவல் பண்ண முடியும். அதில் நான் அழகான நிம்மதியான ஒரு பவித்திரமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும். அப்படின்றது எப்போயுமே பேசிக்காகவே நீங்கள் மைண்ட் செட் பண்ணிக்கங்க. எல்லா ராசிக்காரர்களும் அதில் குறிப்பாக ரிஷபராசிகள் இப்போ மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எதுலையுமே திருப்தி அற்ற தன்மையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதிகமாகவே பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த காணொலியை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கான கேள்விகள் எது இருந்துச்சுனாக்கா அதை கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு நீங்கள் உங்களுடைய கேள்விகளையும் கேளுங்க. அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை விரிவாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை, அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு உங்களுடைய கேள்விகளையும் பதிவிட்டு அனுப்பும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதை கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுடைய டீட்டெயிலாக உங்களுடைய ஜாதகத்தை படித்து பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும், உங்களுடைய ஜாதகத்தோட ஸ்டஃப் என்ன, நீங்கள் வந்து எப்படிப்பட்டு தன்மையில் இருப்பீங்க அப்படின்றத உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவேன். நன்றி, வணக்கம்.